ஏதோ ஒரு காரணத்துக்காக ராத்திரி போல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எந்திரிச்சு நடந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஆனால் அவங்க போகிற இடம் எங்கேயா இருக்குன்னு பார்க்கும்போது சுடுகாடாக இருந்துட்டு இருக்குது. எதுக்காக இந்த பொண்ணு சுடுகாட்டுக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி சுடுகாட்டுக்கு போனாங்க, ஏன் சுடுகாட்டுக்கு போனாங்க, சுடுகாட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு, எந்தெந்த மாதிரியான அமானுஷத்தினால அந்த பொண்ணுடைய லைஃப் பாதிக்கப்பட்டது, இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா, யார் அவங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாக வளர்க்குற மாதிரி ஒரு உண்மையாக நடந்த ரியல் அமானுஷமான ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பிறந்த மகள். அந்த மகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் நமக்கு இந்த ஒரு ஸ்டோரியுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவங்க மகள் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த பொண்ணு இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த அம்மாவுடைய வயிற்றில் இருந்துருக்காங்க. ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க, அந்த பொண்ணு கர்ப்பிணி பெண்ணு தான் ராத்திரி போல் எந்திரிச்சு சுடுகாட்டுக்கு போனதுக்கப்புறம் அமானுஷமான சம்பவங்கள் நடந்திருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வளவரியாக பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி மக்களே, என்னுடைய பேர் வரும். நம்ம சேனல் இந்த மாதிரி ரியலாக அமானுஷமான கதைகள் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு உண்மையான பேய் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கான சேனலுங்க. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. வெல்கம் டு அவர் மிஸ்டர் கோஸ்ட் தமிழ். நானுங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 15 to 17 வருஷம் ஆகப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த சம்பவத்தை ஷேர் பண்ண அந்த பொண்ணு அவங்க அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போது நடந்த சம்பவம் அப்படிங்கிறது. ஸோ அவங்க அம்மாவை பொறுத்த லெவலில் சொந்த ஊர் பூர்வீகம் எல்லாமே பெங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நகரம் தான். இப்போது அவங்களுடைய அப்பான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பேர் வந்துட்டு குருன்னு சொல்லப்படுது. அந்த அம்மாவுடைய பேர் நந்தினின்னு சொல்லப்படுதுங்க. இந்த அப்பா இருக்கார் பாருங்க குரு, அவர் பெங்களூரில் வேலை விஷயமா போகிறாரு. போனதுக்கப்புறம் அங்கேயே ஒரு லைஃப் ஒரு மாதிரி நார்மலாக போய்கிட்டு இருக்குது. போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே ரேண்டமாக ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அப்படி மீட் பண்ணதுக்கப்புறம் எதர்ச்சியாக பேச ஆரம்பித்து பழக ஆரம்பிச்சு இப்போ வந்துட்டு காதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் 2 பேரும் பிரிக்க முடியாத லெவலுக்கு ஒரு உறவுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆப்வியஸ்லி 2 பேர் வீட்லையும் பேசும்போது நல்ல விஷயம் என்னன்னா, 2 பேர் வீட்லையுமே சுமூகமாக எல்லாம் முடிஞ்செடுத்து திருமணம் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் திருமணம் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இவங்க தான் குழந்தைகள்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டுட்டு இருந்ததாக சொல்லப்படுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதற்கான வேலைகள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டும் ஆகிறாங்க. பட் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவங்களால பெங்களூர் அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியல, லைஃப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல. ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒரு பக்கம் எக்ஸ்பென்சிவ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் தான் தனியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுடைய அம்மா வீட்டில் போய் இருக்கலாம்னு பார்த்தாலுமே அந்த பொண்ணுக்கு தான் கணவனை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த லெவலில் அந்த பொண்ணு நந்தினி அப்படிங்கிறவங்க குரு மேலே அவ்வளோ அன்பு வச்சுட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் நீங்களும் என் கூட தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பொண்ணு பிடிவாதமாக இருக்கிறாங்க. பட் அது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிளே கிடையாது. ஏன்னா நந்தினியுடைய அம்மா வீடும் அது போக அந்த குரு இருக்கார் பாருங்க, அவர் வேலை பார்க்குற இடமும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ். ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது டெய்லி போயிட்டு வரது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. ஸோ இதுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, பேசாமல் நம்ம எங்கேயாச்சும் சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடலாம், உங்கள் ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது தான் இந்த குரு இருக்கிறார் பாருங்க, அவருடைய பூர்வீகம் சொந்த ஊர் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, மதுரை டு தேனி போகிற ரூட் இருக்குது பாருங்க, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். அந்த ஊரில் தான் இவர் பிறந்து வாழ்ந்தது எல்லாமே இருந்துட்டு இருக்குதுங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அந்த ஏரியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு பர்டிகுலராக மதுரைன்னு வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ அவர் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா போடிநாயக்கநல்லூர்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான் இவங்க பிறந்து வளர்ந்தது. இந்த குரு அப்படிங்கிறவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஆனால் அந்த பொண்ணு நந்தினிக்கு தெரியாது, நம்ம புருஷனை கூட்டிட்டு நம்ம புருஷனுடைய ஊருக்கு போனோம் அப்படின்னா அங்கே இவர் என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு அந்த நந்தினிக்கு தெரியல. ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த புருஷன் தன்னுடைய வீட்டில் பிறந்து வளர்ந்து அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது, தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக சுற்றுறது, தண்ணி அடிக்கிறது, குடிக்கிறது, அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்துருக்கிறாரு. பட் என்னன்னா, அப்போ அவர் கையில் சொந்தமாக வந்துட்டு சம்பாதிக்கல, ரூபாயும் கிடையாதுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணி அடிக்கிறதுக்கு தான் அப்பாவுடைய காசு, அம்மா கிட்ட இருந்து காசு, அது போக அது ரொம்ப அமௌண்ட் வராதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குவார்ட்டருக்கு ஹாஃப் இந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியும். இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அந்த மாதிரி சரக்கு வாங்கி அடிக்கிறதுங்க. இப்படி தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பட் இப்போ இவர் கையில் கை நிறைய சம்பாத்தியம் இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெங்களூர் சிட்டியிலேருந்து இப்போ தன்னுடைய ஊருக்கு வரப்போறாரு. அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வரப்போறாரு. அப்போ வீட்டுக்கு வந்தாலுமே அவர் கையில் வந்துட்டு என்னன்னா, வீட்டில் உட்காந்தே வேலை பார்த்துட்டு அதிகமாக சம்பளம் இருந்துட்டு இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதிகமாக சம்பளம் இருக்கிற ரீசனால மனுஷனுக்கு இன்னும் குடியை விடலைங்க, பயங்கரமாக குடிக்க ஆரம்பிப்பார். தான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு தான் கணவர் தன்னை நல்லா பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்பி இப்போ அந்த போடிநாயக்கநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான கிராமத்துக்கு வராங்க. வரது பிரச்சனை இல்லை. அந்த கணவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு லோனு கடனை வாங்கி ஒரு வீடும் சிம்பிளாக கட்டியிருக்காரு. பட் அவர் வீடு கட்டியிருக்க இடம் அப்படிங்கிறத பார்க்கும்போது என்னன்னா, இதுவே கிராமம், அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் அவுட்டரில் தான் ஒரு வீடை கட்டி வச்சிருக்காருங்க. ஸோ அப்போ சுற்றி எந்த வீடுகளுமே கிடையாது. ஒரு 50 அடி தாண்டி போனால் தான் இன்னொரு வீடு. நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஃப்ளாட் போட்டிருப்பானே, புதுசாக அப்பார்ட்மெண்ட் போட்டிருப்பானே, அப்போ அங்கே எல்லாமே தள்ளி தான் வீடுகள் இருந்துட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா அப்படிங்கிற ரீசனால அங்கே வீடுகள்லாம் தள்ளி தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏரியாவில் தான் இப்போ கணவர் இருக்கார் பாருங்க, குரு வந்துட்டு லேண்டு வாங்கியிருக்கிறாரு. இப்போ தான் மனைவியை கூட்டிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வாங்கிட்டு இப்போ சொந்த ஊரான அந்த போடிநாயக்கநல்லூருக்கு வராங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் என்னது அப்படிங்கிறத பார்க்கும்போது லைஃப் நார்மலாக போகுது. என்னன்னா ஒரு எடுத்தோம் கவுத்தோம் சொல்லிட்டு அந்த குடியில் இறங்கிடல. கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது லைட்டாக சரக்கு அடிக்கிறாரு. அப்புறம் அகைன் வந்துட்டு மீட் பண்ண போகிறாரு, சரக்கு அடிக்கிறாரு. அப்புறம் டெய்லி ஈவினிங் ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் சரக்கு அடிக்க போகிறாரு. அப்படியே வந்துட்டு சரக்கு அடிக்கிறது அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இவரை நம்பி மட்டும் தான், நந்தினி இந்த கர்ப்பிணி இவரை நம்பி மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு துளி கூட வந்துட்டு நினப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு இப்போ 6 மாதம் தாண்டி முழுகாமல் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவர் சரக்கு போட்டு வர்றதுனால அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு முடியல, வயிறு வலிக்குது, அந்த மாதிரி எது சொன்னாலுமே அவர் கண்டுக்கிறதவே இல்லை. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு தன் மனைவி கூடயே அவர் இல்லை. ஃபுல்லாக சரக்கு போட்டு மப்பில் ஒரு 11 மணி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வரதை வாடிக்கையாக வச்சுருக்காருங்க. இப்படி ஒரு 1 மாதம் 2 மாதம் கிட்ட பண்ணியிருக்காரு. அப்போ தான் அந்த பொண்ணு முடிவெடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு வராதிங்க, உங்கள் நம்பி தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த இவருக்காக அந்த பொண்ணு தமிழில் நல்லா படிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தமிழ் ஆரம்பத்தில் கொஞ்சோண்டு தான் தெரிஞ்சிருக்குது. இப்போ இவரை லவ் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த பொண்ணு தமிழையுமே கொஞ்சம் கற்று தெரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பாசமாக ஆசையாக இருந்துட்டு இருக்கக்கூடிய மனைவிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் குடிச்சு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கா அந்த குரு அப்படிங்கிறவருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாட்கள் போக என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப வெறியாகி, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒன்று நீங்கள் வீட்டில் இருக்கட்டும், இல்லை நான் வீட்டில் இருக்கட்டும், கிளம்பட்டுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு நாள் கேட்டிருக்காங்க. அவன் குடிகாரன், குடிக்கு பதிலாக அந்த குரு அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ட்டாருங்க. நேரம் என்ன நைட்டு ஒரு 12:15 மணி இருந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணு இதுக்கு மேலே இங்கேருந்து நான் என்னத்தை பண்ண போகிறேன், நீயே வெளியே போன்னு சொல்லிட்டு, இது என் வீடு இல்லை உன் வீடு, நான் கண்டிப்பாக வெளியே போயிருந்தேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு நைட்டு 12 மணி வாக்கில் வீட்டை விட்டு எஞ்சி வெளியே போயிட்டாங்க. இவர் போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பிடிக்கல, கூப்பிடல, எதுவும் பண்ணலங்க. அந்த பொண்ணு பாட்டு தனியாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் அந்த பொண்ணு எங்கே போகிறதுன்னு தெரியாதுங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஊருக்கு புதுசு, அது மட்டும் இல்லாமல் யாரையுமே தெரியாது, கணவரை தாண்டி வேறு யாருமே அந்த ஊரில் தெரியாது. அப்படிங்கிற ரீசனால அந்த பொண்ணு அவங்க பாட்டு நடந்து போகிறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு பயங்கரமான பெரிய மரம் இருக்குதுங்க. அது பக்கத்தில் வாய்க்கா வர மாதிரியான விஷயம் இருந்துட்டு இருக்குது. அங்கே ஒரு வயசானவர் இருந்துட்டு இருக்காரு. நேராக அந்த பொண்ணு நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. அந்த பொண்ணு லேசாக பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் விட்டு திரும்பி வீட்டுக்கே போயிடலாம், ஏன்னா நைட்டாக இருந்துட்டு இருக்கு, பயமாக இருந்துட்டு இருக்குது. அப்படி வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து திரும்பினதுமே என்ன ஆகுதுன்னா, அந்த வயசானவர் டக்குன்னு இந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. சரி, அவர் வேகமாக வந்திருக்கலாம், இல்லை நம்ம பார்த்தது வேற ஆளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஐயா யாரையா நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும், வழி விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே, எங்கம்மா வீட்டுக்கு போகிற, உன்னை காணுன்னு சொல்லிட்டு உன் புருஷன் தேடி வந்தாமா, அந்த பக்கம் எங்கேயோ மறந்து கிடக்கிறாமா, சீக்கிரம் போய் பாருமா அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் சொல்கிறாருங்க. இந்த பொண்ணுக்கா டக்குன்னு ஷாக் ஆகிட்டு, என்னன்னா நம்ம புருஷன் வந்துட்டு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணார். கண்டிப்பாக என்னென்னா அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் புருஷன் நம்மளை கூப்பிடுவார், திரும்ப உள்ள பேர்லாம் நினச்சி தான் அந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்திருக்கிறாங்க. இது மோஸ்ட்லி எல்லா பொண்ணுங்களும் பண்ணுறதான். பட் அன்னைக்கே அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நடக்கலை. ஏன் அப்படின்னா அந்த புருஷன் அன்னைக்கு திரும்ப கூப்பிடல. இப்போ அந்த பெரியவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம வீட்டை விட்டு வெளியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஆசை பாசத்தில் நம்ம புருஷன் நம்மளை தேடி வெளியே வந்திருக்காரு. அவர் ஆல்ரெடி குடிபோதையில் இருந்ததுனால நம்மளை தேடி வெளியே வந்து எங்கேயே கால் தடிக்க பார்த்துட்டு போதையில கீழே விழுந்து கிடக்கிறாரு. அதை தான் பார்த்து இந்த வயசானவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற வார்த்தைகளை இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அந்த வயசானவர்கிட்ட என் புருஷன் எங்கே கிடக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டுட்டு அந்த பொண்ணு அவர் கை காமிச்ச வழியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போகிறாங்க ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. எங்கேயுமே தான் புருஷன் இருக்கிற மாதிரி தெரியலங்க. அப்புறம் தான் ஒரு இடத்துக்கு போய் பார்க்கும்போது என்னென்னா ஒரு மாதிரி மேடு மாதிரி இருந்துருக்குது. அந்த மேட்டில் ஏறி நின்று அந்த பக்கம் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அவருடைய புருஷன் அங்கே ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருந்துருக்குதுங்க. அந்த பில்டிங்கில் பக்கத்தில் வந்துட்டு கீழே உட்காந்துருக்க மாதிரி இருந்திருக்குது, படுத்துட்டு இருக்க மாதிரி கூட இல்லை. கிட்ட அந்த பொண்ணு அந்த பில்டிங் கிட்ட போகிறாங்க. அப்படி பில்டிங் கிட்ட போக தான் புருஷன் ஒரு மாதிரி ஏதோ படிக்கட்டு மாதிரி இருக்குதுங்க, அதுலேயே படுத்த மாதிரி இருக்குது. என்னங்க அப்படி மாதிரி இந்த பொண்ணு கத்திக்கிட்டே போகிறாங்க. கத்திக்கிட்டே கிட்ட போகும்போது அகைன் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கீழே பழைய முள்வெளி கிடந்துருக்குதுங்க. அதில் கால் சிக்கி அந்த பொண்ணு கீழே விழுறாங்க. அதில் அந்த பொண்ணுக்கு ரத்தமும் வருது. அப்புறம் எந்திரிச்சு போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த கூடார மாதிரி தகரத்தில் மேலே போட்டிருக்காங்க. அது கீழே படிக்கட்டுலாம் இருந்துட்டு இருக்கு. அதில் என்னன்னா ஏதோ கங்கு தகனம் மாதிரி இருந்துட்டு இருக்குதுங்க. பயங்கரமாக கிட்டே போகும்போது அவ்வளோ வந்துட்டு சூடாக இருந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணு கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு இங்கே தானே தான் புருஷன் படுத்திருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு தோணிக்கிட்டே இருந்துட்டு இருக்குதுங்க. ஒரு மாதிரி தலையும் வலிக்க ஆரம்பிக்குது, தலை சுத்த ஆரம்பிக்குது. அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு சுற்றி என்னென்னா தான் புருஷன் தன்னை கூப்பிட்ற மாதிரி வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னங்க எங்கெங்கே இருக்கிறீங்க அப்படி மாதிரி அந்த பொண்ணு பதட்டம் அடைகிறாங்க. ஏன்னா வயிற்றில் வேறு வந்துட்டு நிறமாச கர்ப்பிணியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி எங்கே வந்திருக்கோனே அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் அந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கனால அந்த பொண்ணு பயப்படுறாங்க. சட்டனாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த பொண்ணு தோள்பட்டை பிடிச்சி யாரோ பிடிக்கிறாங்க, திரும்புகிறாங்க.
திரும்பினவங்க தான். அடுத்து என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியல. காலையில் அந்த பொண்ணு முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா தான் வீட்டில் தான் பெட்ரூமில் முழிக்கிறாங்க. அப்புறம் தான் அந்த பொண்ணு எனக்கு என்னாச்சு ராத்திரி என்னாச்சு அப்படிங்கிறது கேட்கவும் தான் புருஷன் திட்டுறாரு. ஏய், நான் டெய்லி குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன், நேற்று என்னடி ரோசை வந்து எங்கேயோ போயிட்ட போல, எங்கே போய் விழுந்து கிடந்தா தெரியுமாடி அப்படிங்கிற மாதிரி தான் புருஷன் தன்னை திட்டும் போது அப்போ அந்த பொண்ணு சொல்கிற விஷயம், நீங்கள் தான் எங்கேயோ குடிச்சிட்டு விழுந்து கிடந்தீங்கன்னு ஒரு பெரியவர் சொன்னார், அவர் பேச்சை கேட்டு நான் போனேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது அந்த பொண்ணு சொல்கிறாங்க. சும்மா எவன் பேச்சை கேட்டு போயிருக்கேன்னு எங்கே திரும்ப இருந்த ராத்திரி ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் ஆல்ரெடி ஒரு பணம் எரிஞ்சு முடிஞ்சு கிடந்திருக்குது, தகனமாக கிடந்திருக்குது, அது பக்கத்தில் மயக்கம் போட்டு கிடந்திருக்கடி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை எரிச்சு வெட்டியான் மூலியமாக தான் தகவல் தெரிஞ்சு நாங்கள்லாம் போயிட்டு ஒன்று தூக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை புருஷன் சொல்றாரு. இதை கேட்டு அந்த பொண்ணுக்கு ஏன்னா அந்த பொண்ணு பெங்களூரை சேர்ந்த பொண்ணா இருக்க ரீசன் எல்லாம் அவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தகனமேடை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் பகல்னா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம், அது இரவு அப்படிங்கிற ரீசனால அந்த பொண்ணுக்கு சுத்தமாக தெரில. ஏன்னா அந்த சுடுகாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மோஸ்ட்லி பெண்களுக்கு தெரியறதுக்கும் வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம ஊரில் ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கும், அவங்க ஊரில் சடங்கு சம்பிரதாயங்கள் வேறு மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக ஐடியா இல்லாமல் இருந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு வாரம் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க, அது மாதிரி நார்மலாக தான் போய்கிட்டு இருந்திருக்குது. பட் அந்த ஒரு வாரமே அந்த பெண்ணுக்கு தடங்கள் மேலே தடங்கள். அந்த பொண்ணு எந்த ஒரு காரியத்தை செய்ய போனாலும் தடங்களாக இருந்துட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த பொண்ணால் நிம்மதியாக வீட்டில் விளக்கேற்ற முடியலை. அந்த பொண்ணுடைய வீட்டு வாசல் வடக்க பார்த்த வாசலுங்க. எப்போவுமே அதாவது இங்கே வந்து ஒரு 4-5 மாதம் அந்த பொண்ணு ஈஸியாக தான் விளக்கேற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. பட் என்னென்னா இப்போ அந்த பொண்ணு விளக்கு ஏற்ற போனாலே தீப்பெட்டி அணையுது. அதையும் தாண்டி இந்த பொண்ணு வீட்டில் வாசல், அது போக ஜன்னல், அது போக வந்துட்டு ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுட்டு விளக்கு ஏற்றினா கூட, விளக்கு ஏற்றிட்டு திரும்பினா கூட இந்த பொண்ணு ஏற்றின விளக்கு அணைஞ்சிருக்குது. இன்னும் முக்கியமான விஷயம், இந்த பொண்ணு நைட்டு ஒரு நாள் வந்துட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ கீழே விழுந்து நொறுங்கின மாதிரி சத்தங்க. டக்குன்னு லைட்டெல்லாம் போட்டு அந்த பொண்ணு பார்க்கும்போது தான் தெரிய வருது, அவங்க வீட்டில் தெய்வமாக வணங்குறது யாருன்னு பார்க்கும்போது மகா காளியம்மன் தான் வணங்கிட்டு இருக்காங்க. அந்த காளியம்மனுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவே கீழே விழுந்து உடஞ்சிருக்குது, கண்ணாடிலாம் தெரிச்சிருக்குது. இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, லைட்டை போட்டு வந்தாலுமே அந்த கண்ணாடி குத்தி இந்த பொண்ணு காலில் ரத்தம், ஏற்கனவே அந்த முள்வேலி குத்தி ரத்தம் வந்து அது செப்டிக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னா டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அகைன் கண்ணாடி குத்தி காலில் ரத்தம். அப்போ அந்த பொண்ணுக்கு தெரியுது ஏதோ தடங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாலும் அந்த பொண்ணு அதை சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. சரி, அன்னையிலேருந்து அடுத்து ஒரு வாரம் கழிச்சு என்னென்னா நிறைஞ்ச பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஆட்டம், அதாவது ஆத்மா அமானுஷம் பேயுடைய ஆட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க. என்னென்னா எப்பவும் போல் ராத்திரி போல் புருஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தண்ணியை போட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. இவருக்கு வேறு வேலை இல்லை, நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு மாடியில் ஒரு ரூம் இருக்குது, சின்ன ரூமுங்க, அந்த ரூமில் போய்ட்டு ரூம் அடைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பொண்ணு கதவே திறக்கலை. ஆனால் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் போயிருக்கும். தான் புருஷன் என்னை காப்பாற்றி சீக்கிரம் வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த நந்தினியுடைய பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி அந்த பொண்ணு கேட்க, அகைன் இந்த பொண்ணு பதறி போய் விட்டு கதவை திறந்து வெளியே போகிறாங்க. வெளியே போய் வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே புருஷனை காணும். எங்கே போனார் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. வீடு கதவு உள்ளுக்குள்ளே பூட்டினாப்பில் இருந்துட்டு இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே பூட்டின வீட்டில் இருந்து புருஷன் எங்கே போயிருப்பார், பாத்ரூமில் இருக்காரான்னு பார்த்தா பாத்ரூமில் காணும், பெட்ரூமில் பார்த்தா பெட்ரூமில் காணும். இந்த வீட்டுடைய கதவு திறக்கலான்னு பார்த்தா கதவையுமே அந்த பொண்ணால் திறக்க முடியல. வீட்டுக்குள்ளே ஏதோ அந்த பொண்ணு லாக் ஆகிட்டு மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, தான் புருஷனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்கலாம், இல்லை அம்மாவுக்கு கால் பண்ணலாம் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ லேண்ட்லைன் வசதி தான் அவங்ககிட்ட இருந்துருக்குதுங்க. அந்த லேண்ட்லைனில் கால் பண்ணலான்னு பார்க்கும்போது லேண்ட்லைன் கட்டாக இருக்குது. கால் பண்ண அந்த டிடின்னு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். நீங்கள் லேண்ட்லைன்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். அதாவது கால் கனெக்ட் ஆகலாம் டிடின்னு சவுண்டு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஒயர் கட்டாக இருந்தால் அந்த சவுண்டு கூட வராது. அந்த பொண்ணு லேண்ட்லைனை காதில் வைக்கும்போது அந்த சவுண்டு கூட வரல, சும்மா எம்டியாக இருந்துட்டு இருக்குது, எந்த சத்தமும் இல்லை. அந்த பொண்ணுக்கு லேசாக பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. நேராக சாமி கிட்ட தான் போகிறாங்க. கடவுள் எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது, என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குங்குமத்தை எடுத்து அந்த பொண்ணு நெத்தியில் வச்சுக்கிட்டு திரும்ப நேராக தன்னுடைய பெட்ரூம், இப்போ மாடிக்கு போலங்க, கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய பெட்ரூம்க்கே போயிட்டாங்க. போயிட்டு போர்வை இழுத்து மூட தான் செஞ்சிருக்காங்க. திரும்ப அவருடைய ஹஸ்பண்ட் கூப்பிட்ற மாதிரி சத்தம். என்னடான்னு சொல்லிட்டு போர்வை இழுத்து பார்த்தாங்க, தலைகீழ ஒரு ஹஸ்பண்ட் மேலே தொங்கிட்டு இருக்காரு. மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அந்த ஃபேனில் தலைகீழ தொங்கிட்டு இருக்க மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியுது. சட்டார்னு பயந்து அலறி அடிச்சு நேராக சைடில் வந்துட்டு, அதாவது பெட்டில் இருக்குன்னா பெட்டுக்கு சைடில் வந்துட்டு சுவிட்ச் இருக்குதுங்க, சவுரில் சுவிட்சில் லைட்டை தூக்கி போடுறாங்க. போட்டு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்போ என்னாச்சு, நமக்கு எதுவும் பிரம்மையா இல்லை நம்மளை சுற்றி எதுவும் ஆத்மா விரட்டிக்கிட்டு இருக்குதா, நம்ம புருஷன் வேறு தண்ணியை போட்டு ராத்திரி எந்தால போனான்னு தெரியல அப்படி மாதிரி இந்த பொண்ணுக்கு பதட்டமாக இருந்துட்டு இருக்குது. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா யாருக்கும் ஃபோன் பண்ண முடியல, லேண்ட்லைன் வேறு ஒர்க் ஆகலை. என்னடா பண்ணுறதுன்னு திரும்ப பயந்து போய் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, சாமி கிட்ட போய் உட்காந்துடலாம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பார்க்குறதுலாம் வந்துட்டு பேய் மாதிரி இருந்துட்டு இருக்க ரீசனில் சாமி கிட்ட போய் உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பெட்ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. வெளியே யாரோ லாக் பண்ணிட்டாங்க. பெட்ரூம் கதவை அந்த பொண்ணால் திறக்கவே முடியல.
அந்த ரூமுக்குள்ளே லாக்கு. இந்த பொண்ணு கத்துறாங்க, அலறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. வயிற்றுக்குள்ளே வேற அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வயிற்றுக்குள்ளே வேற குழந்தை இருக்குது பாருங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நார்மலாக வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது மிதிக்கிறது சாதாரண விஷயம்தான். ஆனால் அன்னைக்கு அந்த குழந்தை மிதித்த மிதி அப்படிங்கிறது எந்த பொண்ணுக்கும் எந்த டைம்லேயும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு மிதி இருந்திருக்காது. அதாவது மிதித்த மிதியில் குழந்தை வெளியே வந்துடும் போல், அந்த லெவலுக்கு மிதிக்குது. அந்த பொண்ணு எப்படியோ வயிற்று பிடிச்சி ஒரு மாதிரி அழுதுகிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு அந்த குழந்தை பார்த்துட்டு வயிற்றுக்குள்ளேருந்து உதச்சிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கத்தி அழுதாலும் அந்த பொண்ணால் எதுவும் பண்ண முடியல. போர்வை இழுத்து மூடிட்டு செவரா பார்த்தீங்கன்னா கட்டில் ஒட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவருடைய ஹஸ்பண்டு அழுற மாதிரி சத்தம். ஏன் என்கிட்ட வரமாட்டேங்கிற, ஏன் என்கிட்ட என்னை பார்க்க மாட்டேங்கிற, என்னை தொட மாட்டேங்கிற, எனக்கு கஷ்டமாக இருந்துட்டு இருக்குது, என்னை காப்பாற்றி என்னை கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு போர்வையை விளக்காமையே, நீங்கள் என் ஹஸ்பண்ட் இல்லை, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், என்னை பயமுறுத்த மாட்டார், என் வயிற்றில் பிள்ளை இருந்துட்டு இருக்கு, அப்படி இருந்து என்ன இந்த லெவலுக்கு ஏன் பயமுறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் அந்த பொண்ணு வேற ஒரு வாய்ஸை கேட்குறாங்க. என்னென்னா, அது அவருடைய ஹஸ்பண்ட் வாய்ஸ் இல்லை, இன்னொரு பொண்ணுடைய வாய்ஸு. ஏண்டி உனக்கு எவ்வளோ திமிர் இருந்த, என் ஏரியாக்கே வந்திருப்பேன், என்கிட்டயே உன் சில்மசத்தை காட்டியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்னொரு ஏதோ ஒரு உருவம் மாதிரி ஒரு விஷயம், ஒரு வாய்ஸ் வருது. பட் என்னென்னா அந்த வாய்ஸ் இந்த பொண்ணுக்கு தெளிவாக புரியலை. ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு தமிழ் கம்மியாக தான் தெரியும். ஸோ அப்படிங்கிற ரீசனால் அந்த சில்மிஷம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அந்த பொண்ணுக்கு புரியாமல் இருந்திருக்குது. ஆனால் அந்த ஆத்மாவை ஏதோ ஒரு விஷயங்க அது என்னென்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த பொண்ணு நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பதிலே பேசலை. என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, சடனாக இந்த பொண்ணு கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க, நான் சொன்னேன் இல்லையா, உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுடைய மடியில் யாரோ வாந்தி எடுத்த மாதிரி இருக்குது. அப்போ தான் டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா தான் புருஷன் பெட்டில் படுத்துட்டு இருக்காருங்க. படுத்துட்டு இருக்கவர் அந்த போதையில் வந்துட்டு அந்த வாமிட் பண்ணிட்டார். மனைவி கீழே, அதாவது வந்துட்டு பயந்து போய் அந்த போர்வையெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே புருஷன் வாமிட் பண்ணிட்டார். அப்போ தான் மனைவி எந்திரிச்சு பார்க்குறாங்க, பார்த்தா புருஷன் வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, என்னங்க ஆச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மனைவி கேட்டால் புருஷனுக்கு ஒன்றும் போடல, ஏன்னா அவன் 60 இருந்துட்டு இருக்கான் ஆல்ரெடி. டக்குன்னு ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, வெளியே போய் இப்போ கதவு திறக்கலாம், கதவு திறந்தா கதவு திறக்க முடியுது. போகிறாங்க, எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணிட்டு திரும்ப பெட்ரூம்க்கு வந்து பார்க்குறாங்க, புருஷன் இருந்துட்டு இருக்காருங்க. அவருக்கும் வாயெல்லாம் தொடச்சி விட்டு, ஏன்னா கட்டின பாவத்துக்கு வேறு என்ன பண்ண முடியும், புருஷனை பார்த்தவனு பாருங்கள். அதுக்காண்டி வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வர அழுதுகிட்டே இருக்கிறாங்க வீட்டில். என்னாச்சு, என்ன நடக்குது, என்னை சுற்றி அப்படி மாதிரி எதுவுமே அந்த பொண்ணுக்கு புரியல. அப்புறம் தான் அந்த மாதிரி வயிற்றில் வந்துட்டு நேற்று ஃபுல்லாக மிதிச்சிட்டு இருந்தா இல்லையா பையன், அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் புருஷனே கூப்பிடல. காலையிலே முதல்ல பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து வச்சுருக்காங்க, ஜிஹெச் தான். அங்கே போயிட்டு தான் டெய்லி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நேற்று இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது அப்போ டாக்டர் சொல்கிற விஷயம், இல்லை குழந்தை நார்மலாக தான் இருந்துட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை அந்த டாக்டர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நைட்டு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் நார்மலான விஷயம் தான், நீங்கள் கண்டுக்காதீங்க, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் டாக்டர் சொல்லவே இந்த பொண்ணு கிளம்பி இப்போ தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னாது, ஒரு மாதிரி ரொம்ப சுகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து புருஷன் வேலை பார்க்காம, என்னாச்சு ஏன் சுகமாக உட்காந்துட்டு இருக்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி புருஷன் கூப்பிட்டுருக்காருங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு எதுவும் இல்லைங்க, நான் பேசாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடலாமா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவே. ஏன் அப்படி நான் உனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தேன் அப்படிங்கிறத கேட்கும்போது, நீங்கள் என்ன கஷ்டம் கொடுக்கல, நேற்று ராத்திரி எனக்கு எவ்வளோ சம்பவம் நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லவே. அப்போ அந்த புருஷன் சொல்கிற விஷயம், இங்கே பாரு, நேற்று ராத்திரி நான் குடித்தது உண்மைதான், குடிச்சிட்டு பெட்டில் வந்து படுத்தேன், கடைசி நான் உன் மேலே வாமிட் பண்ண அந்த விஷயமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்காக நான் தலைகீழ தொங்குனேன், அந்த முக்கில் இருந்து அழுதையாக வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா கட்டுக்கதையை சொல்லிட்டு இருக்காத பார்த்துக்கோ. நான் குடிச்சிட்டு பெட்டில் படுத்திருந்தேன், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ தான் சும்மா கத்திக்கிட்டு இருந்தேன், என்னன்னு தெரில அப்படிங்கிறத புருஷன் தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவுமே சரியாக படல. ஏன்னா ராத்திரி இந்த பொண்ணு அவ்வளோ அமானுஷமான விஷயங்களால் பாதிக்கப்பட்டாங்க. எல்லாம் தான் புருஷன் பண்ண மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தா தான் புருஷன் நான் தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்தேன், உன் மேலே வாமிட் பண்ணேன், எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பார்த்ததை அப்படி லைவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தன்னை சுற்றி என்ன தான் நடக்குது அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக புரியலை. அப்படி புரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம நேரம் சரியில்லை போல் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கோவிலுக்கு போகலாம், கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சா அந்த பொண்ணால் போக முடியாது. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த லெவலில் ஒரு பொண்ணு நிறமாச கர்ப்பிணியாக இருந்துட்டு இருக்கா அப்படிங்கும்போது கோவிலுக்குள்ளே அளவே பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என் பேரில் அர்ச்சனை பண்ணிடு, என் புருஷன் பேர்லையும் அர்ச்சனை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் உங்களுடைய மாமியார்கிட்ட கால் பண்ணி பேசுனா, உங்கள் அம்மாட்ட கால் பண்ணி பேசுன்னு சொல்லும்போது, அவங்களெல்லாம் விட இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இருக்காங்க, அதனால் அவங்க கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, அர்ச்சனை பண்ணுறதுக்காக கோவிலுக்கு போகிறாங்க. அப்படி கோவிலுக்கு போகிற வழியிலேயே ஸ்கூட்டியில் தான் போயிருக்கிறாங்க, பெங்களூரில் தான் போயிருக்கிறாங்க. போகிற வழியில் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கும்போது ஒரு லாரி மோதி அந்த பொண்ணுடைய காலே போயிருக்கு. அந்த பொண்ணு இப்போ அந்த பிளாஸ்டிக்கில் காலை வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி செகண்டரியாக வேறு ஒரு காலை வச்சுட்டு தான் இப்போ லைஃப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
அதாவது இந்த பொண்ணுக்காக அர்ச்சனை பண்ண போய் அந்த பொண்ணுடைய காலே போயிருக்கு அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு பயங்கரமான ஆத்மாவால் இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. பட் இருந்தாலுமே இந்த பொண்ணு தான் ஃப்ரெண்டுக்கு தன்னால தான் கால் போச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கல, காட்டிக்கல. ஏன்னா அது எப்படிங்க உண்மையாக சொல்ல முடியும், ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா? பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தேவைப்படக்கூடிய கொஞ்சம் மெடிக்கல் சப்போர்ட், கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே இந்த பொண்ணு, அதாவது நந்தினி அப்படிங்கிறவங்க தான் ஃப்ரெண்டுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சிருக்குங்க. அப்படி ஒரு வாரம் கழிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அகைன் ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அப்புறம் தான் ஒரு வாரம் கழிஞ்சிருக்குங்க. அப்படி ஒரு வாரம் கழிஞ்சதுக்கப்புறம் என்னது அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ அதே கிராமத்தில் போலிநாயக்கநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜில் அந்த தனி வீட்டில் அந்த பொண்ணு தங்கி இருந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து புருஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன், நீங்கள் நைட்டு வரவே மாட்டேன், நீ வீட்டுக்கு அவெல்லாம் சாத்திட்டு உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லிவிட்டு புருஷன் கிளம்பி அவர் ஏதோ வேலை பார்க்க போயிட்டார். இப்போ அன்றைக்கி ராத்திரி இந்த பொண்ணு நந்தினி மட்டும் தான் தனியாக அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தனியாக வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஆரம்பத்தில் நமக்கு இன்றைக்கி எதுவும் நடக்காது, சும்மா அன்றைக்கி ஏதோ பிரம்மையாக இருந்திருக்கும், கனவாக இருந்திருக்கும் அப்படி மாதிரி அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நேரம் ஆக ஆக அந்த பொண்ணு நினச்சது எல்லாம் அப்படி உல்ட்டாவாக மாறுது. ஏன் அப்படின்னா அன்றைக்கி ராத்திரி அவங்க வீட்டுடைய மெயின் டோர் தட்டப்படுது. நேரத்தை பார்க்குறாங்க, மணி கரெக்டாக 11:45 இருந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வீட்டு கதவை யார் தட்டுவா அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த வீட்டு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு, அதுவும் ரொம்ப பாவமாக சோகமாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல், நம்ம ஹெல்ப் தேடி வந்திருக்காங்க, நம்ம வந்துட்டு கதவை திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க அந்த பொண்ணுடைய முகம் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இவங்க கதவை திறந்த மறுநிமிடமே அவங்க வீட்டில் பவர் கட் ஆகுது, கரண்ட் இல்லை. இப்போ அவங்க ஆப்போசிட்டில் வந்திருக்கிறது யார் அப்படிங்கிறதையுமே இவங்களால் கண்டுக்க முடியல. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, இல்லை அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ இந்த நந்தினி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, என்னுடைய பேர் வந்துட்டு காயத்ரி, என்னுடைய பேர் காயத்ரி, என் பிள்ளை பசியை தவிச்சிக்கிட்டு இருக்கா, அவங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பாடு மீத சாப்பாடு இருக்குதா அப்படிங்கிறத அந்த காயத்ரி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நந்தினி என்ன சொல்கிறாங்க, இருங்க நான் கிச்சனில் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த நந்தினி கிளம்பி கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு கிளம்பி பார்க்கும்போது கொஞ்சம் பழைய சாதம் இருந்துருக்குதுங்க. அதை எடுத்துகிட்டு நேராக வாசலுக்கு வந்து பார்த்துருக்குறாங்க. வந்து பார்த்தேன் அங்கே எந்த ஒரு பொண்ணுமே இல்லை. உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து காயத்ரி அப்படி மாதிரி சொல்லி சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. அந்த காயத்ரி அப்படிங்கிறவங்க எங்கேயுமே காணும். சரி, எங்கேயோ பயந்து போய் வெளியே போயிருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு திரும்ப இவங்க கதவு சாத்துறாங்க. கதவு சாத்தினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு ஏங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு அகைன் பழைய நடந்த நிகழ்வுகள்லாம் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி வந்துட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் ஒருவேளை காயத்ரி தான் வீட்டுக்குள்ளே வந்துருப்பாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காயத்ரி அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு நந்தினி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது ஆப்போசிட்டாக அந்த காயத்ரி வயசையும் கேட்டிருக்குது. சொல்லுங்கள், நான் அங்கே தான் இருந்துட்டு இருக்கேன், வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவே, அப்போ அந்த நந்தினி என்ன சொல்கிறாங்க, எதுக்கு அழுறீங்க, எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, நான் தான் சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறது உங்களுக்கு நியாயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு நந்தினி ரொம்ப சாந்தமானவங்க போலங்க. அதனால் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே அந்த காயத்ரி கூப்பிட்றாங்க. வெளிச்சமே தெரிலங்க, இருட்டாக இருந்துட்டு இருக்குது. அங்கே போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போகும்போது தான் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு பயங்கரமான சம்பவமே நடக்குது. என்னென்னா, அங்கே வெளியே அப்போ தான் பௌர்ணமி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ரீசனால் கொஞ்சம் நிலா வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் அந்த ஜன்னலில் போட்டிருக்க கட்டையெல்லாம் விலகி ஆடி ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்துக்குள்ளே இந்த பொண்ணு நந்தினி பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியே ஒரு பொண்ணை பார்த்தாங்க இல்லையா, ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்துட்டு சுடிதாரோ புடவை ஏதோ போட்டு வந்துருக்குறாங்க போல். அந்த சுடிதார் வந்துட்டு லேசாக அந்த ரூம்குள்ளே வந்துட்டு முக்கில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அந்த நிலா வெளிச்சத்தில் லேசாக தெரியுது என்னென்னா, அந்த பொண்ணுக்கு முகமே இல்லை, முகமெல்லாம் செதஞ்சிருக்குது. அதை பார்த்தாலே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அது ஒரு பயங்கரமான கொடூர ஆத்மா அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட் டைம் ஒரு பேயை தான் கண்ணால் பார்த்த அந்த நந்தினி அன்னைக்கு அந்த இடத்துல அலறி அடித்து வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க. நல்ல வேலைக்கு அவங்களால அன்றைக்கி கதவை திறக்க முடிஞ்சு. கதவை திறந்து தலைதரிச்சு எங்கே போகிறதான் தெரிலங்க, தலைதரிச்சு போகிறாங்க. அவங்களுக்கு அங்கே அவங்க மாமனார் மாமியார் வீடு தெரியும், நமக்கு சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் ரொம்பங்க கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் கிட்ட ஓடி போனுங்க. அன்னைக்கு வயிற்றில் வந்துட்டு நிறமாசன கர்ப்பிணியோட அந்த பொண்ணு தெரிச்சு நடந்து ஓடி போகிறாங்க. அப்படி எங்கள் மூச்சு முட்டை ஓடி போய் தான் அத்தை மாமா வீட்டுக்கு கதவை தட்டும்போது அவங்க பதறி, என்னாச்சு என் பையன் எதுவும் பண்ணானா அப்படிங்கிறது கேட்டேன். அந்த பொண்ணு இல்லை சீக்கிரம் ஓடிவாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லவே டக்குன்னு அங்கே ஒரு ஆட்டோ இருந்திருக்குது. அந்த ஆட்டோ பக்கத்து வீட்டுக்காரர் தான், அவரை கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே வீட்டில் எல்லாமே அலங்கோலம். எல்லாமே மெயினாக அந்த சாமி கும்பிட்றதுக்கு வச்சுருப்பாங்க பாருங்கள், குங்குமம் கீழே விழுந்து கிடக்குது, விளக்குலேருந்து அவ்வளோ ஃபோட்டோவும் கீழே விழுந்து கிடக்குது, அது பக்கம் ட்ரெஸ்ஸு துணிமணி எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது, பாத்திரம்லாம் கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குது. என்னாச்சுமே எதுவும் அவனுக்கு சண்டே அப்படிங்கிறது கேட்ட இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் நிதானமாயிட்டு நடந்த விஷயங்களை ஃபுல்லாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு எல்லோரும் மிரண்டு போகிறாங்க. சரிம்மா, இந்த மாதிரி ஆத்மா வரதுக்கு என்னம்மா காரணம் கேட்டேன். அப்பா அந்த பொண்ணு சொல்கிற விஷயம், இல்லை அன்றைக்கி உங்கள் பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி போட்டு பிரச்சனை பண்ணார், நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னேன், அவரும் போக சொல்லிட்டாரு, நான் பாட்டு ஒரு பக்கம்
பக்கம் நடந்து போக அங்கே ஒரு பெரியவர் வந்துட்டு என்னை பார்த்துட்டு என் புருஷன் அங்கே தண்ணி போட்டு மறந்து கிடக்காருன்னு சொன்னார். நான் அங்கே போயிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அங்கே போய் நான் மயங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் சொன்னாங்க நான் போனது சுடுகாடுன்னு சொன்னாங்க. ஸோ ஒருவேளை அந்த சுடுகாட்டுக்கு நான் போனதுனால வந்துட்டு ஆத்மா எதுவும் என்னை பின்தொடர்ந்து வருதா அப்படிங்கிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்டு என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டேமா அப்படி மாதிரி சொல்லி, நல்ல வேலை அது மதுரை பக்கத்தில் இருக்க ஊராக இருக்கிறனால அங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான பேய் ஓட்டக்கூடிய ஒரு முனீஸ்வரன் கோயில் இருந்திருக்குது. அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீட்டுக்காரங்க அன்றைக்கி நைட்டாக கூட்டு போகிறாங்க தன்னுடைய மருமகளை. அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே அந்த கோயிலில் வச்சு இந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் அது போக புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த சாமியார் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படி அவர் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த பொண்ணு அன்னைக்கு சுடுகாட்டுக்கு போனாங்க இல்லையா, அப்படி போகும்போது தகனமடையே ரொம்ப சூடாக கங்கா இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பொண்ணு நல்ல நிறமாச கர்ப்பிணியோடு அங்கே போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாம காலத்தில் போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த எரிஞ்சு போனால் அந்த உடல்ல இருந்து வெளியே வந்த ஆத்மா, அந்த ஆத்மாவும் ஒரு கர்ப்பிணி ஆத்மா. அந்த பொண்ணு ஒரு கர்ப்பிணி பொண்ணு இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி இறந்து போனதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்துருக்காங்க, நந்தினியை, அந்த இறந்து போன அந்த காயத்ரி அப்படிங்கிற அந்த கர்ப்பிணி பெண் பார்த்துருக்குறாங்க. பார்த்ததும் இந்த உடல் தன்னுடைய உடல், இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளை தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் அந்த காயத்ரியோட ஆத்மா இந்த நந்தினியோட உடலில் புகுந்திருக்குது. ஸோ இதை அந்த முனீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த பூசாரி கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறார். அந்த உடலை பார்த்து பொறாமப்பட்டு அந்த உடல்ல இருந்து வெளியே வந்த ஆத்மா இங்கே அந்த நந்தினியை பார்த்து பொறாமப்பட்டு, நான் செத்துட்டேன், ஆனால் இங்கே ஒருத்தி வந்துட்டு நல்ல நகை நட்டுலாம் போட்டு பூவும் பொட்டுலாம் வச்சு அவன் மட்டும் சந்தோஷமாக பிள்ளையோட வயிற்றில் வந்து நின்றுட்டுருக்கா, எப்படி வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அன்னைக்கே நந்தினி உடம்புக்குள்ளே வந்துட்டு புகுறதுக்கு அந்த ஆத்மா பார்த்துருக்குது. ஆனால் அந்த நந்தினி தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்க வணங்குற அந்த காளியம்மன் மேலே ரொம்ப அநீத பக்தி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காளியம்மனுடைய டாலரை தான் கழுத்தில் போட்டிருக்காங்க. எத்தனை வருஷமாக நீ போட்டிருக்க அப்படிங்கிறது கேட்டேன். எனக்கு தெரியல, விவரம் தெரிஞ்சப்பே நான் போட்டு விட்டாங்க. கயிறு மட்டும் இத்து போக நான் வேறு கயிறு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு வந்ததுக்கப்புறம் நான் வெளியில் செஞ்சு போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகளை அந்த பொண்ணு சொல்கிறாங்க நந்தினி. அந்த காளியம்மன் டாலரும் அந்த காளியம்மன் அருளும் இருக்க போய் தான் நந்தினி உடம்புக்குள்ளே அந்த ஆத்மா பூக்குறல, காயத்ரியோட ஆத்மா. இல்லை நந்தினி இன்றைக்கி உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பை எப்படியாச்சும் அடங்கணும்னு சொல்லி அந்த காயத்ரி ஆத்மா துடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த சாமியார் தன்னுடைய ஒட்டுமொத்த மந்திர சக்திகளையும் வச்சு அந்த காயத்ரியுடைய ஆத்மாவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அடியோட அடித்து அன்னைக்கே அமுச்சு விட்றாரு. அதுக்கப்புறம் அந்த நந்தினி தன் கணவரோட வாழ்ந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாதுங்க. ஸோ உங்கள் கணவர் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ எப்போ அவர் தண்ணியை குடியை நிப்பாட்டிட்டு நான் மட்டும் தான் வேணும், என் பிள்ளை மட்டும் தான் வேணும்னு நம்பி வரேன், எப்போ அவர் குடியை நிப்பாட்டிட்டு நான் மட்டும் வேணும்னு நம்பி வராரோ அப்போ நான் அவரை மனசார ஏற்றுக்கிறேன், அது வரைக்கும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சம்பவத்தோட நந்தினி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அப்படி போன நந்தினி தான் புருஷன் வந்துடுவார்னு சொல்லிட்டு இன்றைக்கி 17 வருஷம் ஆகுதுங்க. 17 வருஷம் வரைக்கும் அந்த நந்தினி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இதை சொன்னாலே அழுக வருது. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை, எங்கே இருக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது எதுவுமே கேட்கல. இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க, அந்த பொண்ணு சொன்னாங்க எங்கள் அப்பா வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட எங்கள் அப்பா ஃபோட்டோவெல்லாம் காமிச்சிருக்காங்க, எனக்கும் எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அப்பாவுடைய உண்மையான பெயரே வந்துட்டு நான் சொன்னேன் குரு தான். ஸோ இப்போ அந்த வீடியோவை மேபி அந்த குரு பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரல. பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இன்னுமே அந்த நந்தினி அந்த உயிர் பதனை விட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை நம்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிள்ளையை பெற்றுட்டு தான் பெற்ற பிள்ளைகிட்ட அவங்களுக்கு மகள் தான் பிறந்திருக்கிறாங்க. அந்த மகள்கிட்ட இதுதான் அப்பா அப்படிங்கிறது ஃபோட்டோவால் கூட வந்துட்டு நிம்மதியாக காமிக்க முடியல, இதுதான் உன்னுடைய அப்பா அப்படிங்கிறத நேரில் காமிக்க முடியல. அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயமும் தெரியல. செத்துட்டாரா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் கூட நிம்மதியாக நான் இருந்துட்டு போயிடுவேன். அவர் இருக்காரா இல்லையா கஷ்டப்படுறாரா அப்படிங்கிறதான் வந்துட்டு ஏங்கிக்கிட்டு அந்த அம்மா நந்தினி இன்னும் உயிரோடு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்களே, முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலியமாட்டு குரு, நந்தினி, இந்த காயத்ரி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பெயர்கள் எங்கேயாச்சும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா மேபி அந்த குரு வந்துட்டு இந்த நந்தினி தன்னுடைய மனைவி தான், அதுவும் தன்னுடைய காணாமல் போன மனைவி தான், தன்னை விட்டு போன மனைவி தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த குரு இந்த மனைவி நந்தினி கிட்டே போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா 17 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ மக்களே, எந்த ஒரு ஸ்டோரியுமே, எந்த ஒரு அமானுஷமான ஸ்டோரியுமே என்ன ஒரு மாதிரி எமோஷ்னலாக வந்துட்டு ஆக்குனது இல்லை. பட் இந்த ஸ்டோரி எமோஷ்னலாக வந்துட்டு என்ன உடைய வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அண்டு இதோட நான் அந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு பயங்கரமான அமானுஷமான கோஸ்ட் ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் லைஃப்பில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் இந்த மாதிரி அமானுஷமான சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய Instagram ஐடி பேட் கோஸ்ட் கேமிங் ஒய்டி அப்படிங்கிறது, அங்கே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் நோட்டோ வாய்ஸ் நோட்டோ நீங்கள் கொடுக்கலாங்க. அண்ட் மீண்டும் ஒரு பயங்கரமான ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஒரு கெஸ். லவ் யூ ஸோ மச் கெஸ். பை.